வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. கதையோட ஆரம்பமே டிக் 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 அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த கதையின் டைட்டில் நல்லா கேட்டுங்க, இளம்பெண்ணின் துயரம். அதாவது டைட்டில் என்னன்னா இளம்பெண்ணின் துயரம். துயரம்னு நினச்சிடாதீங்க, துயரம் துயரம், ஓகேயா? ஒரு இளம்பெண் படுற கஷ்டத்தை பற்றி இது இந்த கதையின் பேச்சு, மூச்சு. நம்ம கதாநாயகி நிர்மலா, நிர்மலமில்லாத ஒரு அழகு, களங்கமே இல்லாத ஒரு அழகு. அந்த முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை வரும். அந்தளவுக்கு அழகான கண்கள், அழகான நாசி, அழகான பற்கள், அழகான உதடுகள், அழகான காதுகள், அதில் தொங்கும் ஜிமிக்கிகள், மூக்குத்தி ஒரு சின்னதாக இத்தினோண்டு அப்படியே சின்னதாக வச்சுருப்பேன். அது ஜொலிக்கிற போது அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்தளவுக்கு அழகான ஒரு பெண் நிர்மலா. ரொம்ப அழகான பொண்ணு, ஒரு 18-19 வயசு. அவளுக்கு வாழ்க்கையில் மாடலிங்கு போகணும், அதிலிருந்து சினிமாவுக்கு போகணும், ஓஹோன்னு முன்னுக்கு வரணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை. அப்படியெல்லாம் ஆசைப்படுறவன் ஒரு மாதிரி மாடலிங்கு என்டர் பண்ணிடுறா, கிடுகிடுன்னு முன்னுக்கு வர ஆரம்பிக்கிறா. நிறைய பேர் சுற்றி வளைக்கிறாங்க அவளை. ஆஹா, இவ்வளோ அழகான பெண்ணு, இப்போ கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்காங்க. இந்த பெண்ணு மட்டும் ஆசைகளை வளர்த்துக்கிட்டு சென்னையில் வந்து படித்து கடன்னு முன்னுக்கு வர வழியை பார்க்குது. அப்பா அம்மாவுக்கு கூட எதுக்குமா இதெல்லாம், முகத்தை வழியில் ரொம்ப காட்டாதம்மா, வம்பும்மா, நீ பாட்டுக்கு நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக இருமான்னு சொல்லி பார்க்குறாங்க. அம்மா இப்படிலாம் சொல்லாதீங்க, கட்டுப்பட்டியாகவே இருக்கீங்களே, இன்னும் உலகம் ரொம்ப வளர்ந்துடுச்சு, நான் ஜம்முன்னு சினிமாவில் கொடி கட்டி ஓஹோன்னு வரப்போகிறேன், மாடலிங்கில் பாருங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் எனக்கு சூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னா ஒன்று அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஐயய்ய சினிமாலாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லாலும் கேட்காம சினிமாவில் நடிக்க போது அதை பண்ணுது இதை பண்ணுது. அண்டு சினிமாவில் ஒன்றும் பெரிய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் வரல. ஆனால் அதுக்கு நடுவில் வயசு கோளாறுன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தனை பார்த்து மயங்கி விட்டது. அவன் எப்படிப்பட்டவன் ஏதாப்பட்டவன்லாம் தெரியாமல், ஏன்னா பணத்தெல்லாம் வீட்டுக்கு அனுப்புனா அவங்க இங்கே பணத்தெல்லாம் எனக்கு அனுப்பாத வேணான்றாங்க. ஸோ கையில் வந்து ஒரு 7 லட்சம் சேர்ந்து போச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க்கில் கொண்டு போய் போட்டு வைக்கலான்னா பேங்க்கில் போட்டு வச்சு ஏதாவது காடில் தில்லுமுல்லாகி இவனா திருடர் போகிறாங்கிற பயத்தில் என்ன பண்ணுறதுங்கிற போது தான் வந்து சேர்ந்தான். யார்? நம்ம கபில் தேவ். அதாவது கபில் தேவ்ங்கிற பார்க்குறதுக்கு படு ஹேண்ட்ஸமாக இருப்பான். அப்பப்போ நல்ல பெரிய பெரிய காரில் கீரெல்லாம் வருவான் போவான். அண்ட் ஒரு கையில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு, நான் ஒரு அமைச்சர் ஃபோட்டோகிராஃபருங்க, உங்களை மாதிரி பெரிய ஆட்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுங்கெல்லாம் சொல்லி இல்லை முள்ள வசீகரமாக சிரிச்சு இவளை வீழ்த்தி விட்டான். இவளுக்கும் சாஞ்சிக்கு ஒரு கொடி தோல் தேவைப்பட்டது. கொடி எப்படி அதாவது பந்தலில் சாயுமோ அதை மாதிரி இவன் மேல் சாய்ந்து விட்டால் அவனும் நல்ல மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த பெண்ணை வளைச்சி போட்டு அவளுக்கு வாழ்நாள் பூரா தான் பாதுகாவல் அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட ஒரு 7 லட்சம் பணம் இருக்குன்னு உடனே அப்பப்போ ஒரு 50,000 லட்சம் இந்த பிரச்சனைக்கு பணம் வேணும், அந்த பிரச்சனைக்கு பணம் வேணும், வீட்டில் அம்மாவுக்கு கேன்சர், அப்பாவுக்கு அது இதுன்னு சொல்லி பணத்தை நைஸ் அப்படிங்க ஒரு 7 லட்சத்தை அவள்கிட்ட இருந்து வாங்கி நீ எப்போ கேட்டாலும் திருப்பி செக் எழுதி கொடுத்துருவேன்லாம் சொல்லி இது பண்ணுறான், வைக்கிறான், போகிறான். இவளையும் நல்ல ஜாலியாக வச்சுக்கிறான். அவளுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம கபில் தேவோட ஹாப்பியாக இருக்கா நிர்மலா அண்ட் கபில் தேவ் இப்படியாக போகிற போது ஒரு நாளைக்கு இவ சீரியஸாக யோசிக்கிற போது 2 பேர் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ராஸ்கல் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு ஒன்று, ஐயோ என்னடா இது 7 லட்சம் பணத்தை வேறு கொடுத்துருக்கோம், இவனை பற்றி தப்பாக வருது, நம்மளை வேறு கசக்கி புழிகிறான். ஸோ என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளை சின்சியராக லவ் பண்ணுறான்னு அப்படின்னு அவனை கூப்பிட்டு இப்படி பேசிட்டே அன்றைக்கி டின்னருக்கு போயிட்டு, ஏய் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒன்று அவன் ஷாக் ஆகி, என்ன திடீர்னு கேட்குறேன், என்னையா திடீர்னு, நீ தான் சொன்னிய 2 நாள் டைம் கொடுத்து வந்துடுவேன்னு, 1 வாரம் டைம் கொடுக்குறேன், 1 வாரத்தில் எனக்கு கொடுத்துரு. அப்படியா, சரி ரைட் ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்
உன் பணம் ரெடியாக இருக்கும், 8 லட்சம் கேஷாக வச்சுருக்கேன். ஆனால் நீ வந்து என்னுடைய மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்கே வந்து எங்கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பணத்தையும் வாங்கிட்டு போகணும், ஓகேயா அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அவர் புத்தா கொடுக்க அவள் வெக்கப்பட்டு, சுமார் எல்லோரும் பார்க்குறாங்க எல்லாம் சொல்லி இல்லை, வெள்ளிக்கிழமை ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி சொல்லிடுறான். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்தோஷமாக அங்கே போன உடனே உள்ள நுழையிற, கதவை தாப்பால் போட்டு விட்டா ஒரு குத்து மூஞ்சியில். என்னடி திடீர்னு பணத்தை கொடுனா, எங்கேருந்து கொடுப்பேன் நான் சொல்லிவிட்டு கயத்தை எடுத்து கட்டி போட்டு அவளை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கிட்டயே பணத்தை கேட்குறியா, நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லியிருக்கேன், அதையும் மீறி என்கிட்ட பணம் கேட்குறியா வைக்கிறியா அப்புறம்னு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு உடம்புல சூடு வைக்கிறான். துடிச்சு போய் ஐயோ ஐயோன்னு கதறா, வாயை பொத்தி வாயை கட்டி என்னெல்லாம் சித்திரவதை பண்ண முடியுமோ அவளெல்லாம் சித்திரவதை பண்ணி 2-3 நாள் அவளை பாடாப்படுத்தி குடிக்க தண்ணி கொடுக்கல, சவுறு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல. அவளுக்கு நைட் மேராகி பைத்தியம் முடிக்கிற மாதிரி, என்னடா இது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் இவன்ட்டு, இப்படிப்பட்ட ஆளாயவன் விசித்திரமான பிறவியாக இருக்கானே, இப்படி ஒரு சாட்டிஸ்டாக இருக்கான். அண்ட் அடிக்கிறான், உதைக்கிறான், குத்துறான், வாயை திறந்து ஏதாவது பேசுறதுக்கு ஆரம்பித்தா ஓங்கி வாயிலேயே குத்துறான். அண்ட் அவன் அடித்த அடியில் ரத்தம் வளராகுது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இவளை சித்திரவதை பண்ணுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்குங்கிற போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இவன் வழியிலேயே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு, அன்ட்டு ஏன்டா உன்னை இவ்வளோ லவ் பண்ணுற என்னையே இந்த மாதிரி பண்ணுறியடா, உனக்கு மனசாட்சி இருக்கடா, அதான் இருக்காது, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்டா, உங்கூடவே இருக்கேன்டா, பணம் எல்லாம் வேணாண்டா, நீ தாண்டா எனக்கு வேணும், உன்னை தாண்டா வேணும்னு ஒரு கேமை போட்டு அப்படியாக அவனை வளைச்சி கழிச்சு போட்டு அவனும் ஒரு மாதிரி பார்த்தான். சரி ரைட், இந்த பொண்ணு வழிக்கு வருது, ரொம்ப நம்மளை ஓவராக பண்ணால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு, இதை பாரு நீ நானும் செக்ஸ் வச்சுக்கிட்டது அது இது எல்லாமே என்கிட்ட வீடியோவில் இருக்குது, இதில் இருக்குது, நான் உன்னை நம்பி இப்போ அவுத்து விடுறேன், நீ எங்கூட தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு ஒன்லி ஒரு ஜட்டி மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. அண்டு பாக்கியெல்லாம் அரை நிர்வாணமாக விட்டு ட்ரெஸ்ஸை தொடக்கூடாது நீ அப்படின்னு விரட்டி வச்சு இதெல்லாம் பண்ணுற போது என்ன பண்ண தெரியாமல் 4வது நாளைக்கு காலையில் அவன் யாருக்கிட்டே சீரியஸாக ஃபோனில் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பால்கனியில் நின்றுக்கிட்டு இந்த பொண்ணு பார்க்குது, அவன் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற போது பார்த்தா ஒரு ஓவர் கோட் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு நைஸாக கதை திறந்துக்கிட்டு கீழே ஓடிடுது. கீழே ஓடின உடனே எல்லாரும் என்னடா இது வித்தியாசமாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வருது, என்ன அந்த பொண்ணு ஒன்று கத்தி, ஐயோ என்னை குடும்பப்படுத்துகிறான், 3-4 நாளாக போட்டு இந்த மாதிரி பண்ணுறான் பாருங்க, உடம்பெல்லாம் சிகரெட் சூடுன்னு என்ன பண்ண முடியும், பொம்பளைகளுக்கெல்லாம் அவுத்து காட்டு இது பண்ண, பொம்பளைகள்லாம் உடனே மூணு சொல்லிட்டு ஓடி போயிட்டு போகிற பெட்ஷீட்லாம் கொடுத்துட்டு அண்ட் பெல்ட்டால் அடித்த முதுகில் அடித்த வரிகள்லாம் இருக்கு. அட பாவி, இப்படிப்பட்ட கொடுங்கோல்லாம் அவன் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கான், அப்பப்போ பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு போகும், இவ்வளோ கொடுமை பண்ணுறான் இவன் சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ண மக்கள் அங்கே ஒரு 100 பேர் கூறிடுறாங்க. காம்பவுண்ட் வாலில் அந்த இதுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல வசதியானவங்க. பட் எல்லாருக்கும் ரத்தம் கொதிக்குது. ஒரு 19 வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆனதை பார்த்துட்டு அண்ட் சிகரெட்டில் ஒரு இடத்துலையும் சூடு வச்சு பெல்ட்டால் அடித்து ரத்தம் வளராக்கி அந்த பொண்ணை பயமுடுத்தி இவ்வளோலாம் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவனுக்கு ஃபோனை இது பண்ணி பார்க்குறான். பொண்ணை காணுமேன்னு பார்த்தா கீழே கூட்டம் நடுவில் நிற்குது. ஆஹா அப்படின்னு கேட்டை பக்கத்தில் வளைச்சிக்கிட்டு நான் 10 பேர் நிற்கிறதுனால என்னால் ஓடவும் முடியாது, அவனை விடக்கூடாதுங்கிற போது கொஞ்ச நேரம் வீட்டை கதவை தபால் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, மேலேருந்து கீழே குதிச்சிடலாமான்லாம் யோசிக்கிற போது 4 பேர் வந்து கதவை போட்டு டபால் அடிக்க வைக்க போக அவர் வழி இல்லாமல் இறங்கி வேகமாக ஓட, யாரோ அதை காலை தடிக்க விட கீழே கட்டின்னு விட இந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஓடி போயிட்டு அவரோட மூக்கை ஒரே பிடியாக கடிச்சு துப்பிடுது. டேய் உன்னை விடமாட்டேன்டா, பார்ட்டாக கடிச்சு துப்பிடுவான்டான்ட்டு எல்லாரும் மக்களும் விடாதே புட்டி மூக்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டு மூக்கை அப்படியே கடிச்சு துண்டாக்கி துப்ப அவன் குய்யோ முறையோட கத்தி இது பண்ண வைக்க போக அதுக்குள்ளே யாரெல்லாமோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர மூக்கருந்த நிலையில் ஒரு படவா கிடக்க. அப்புறம் அந்த பொண்ணு காலாலையும் கையாலையும் அவனை உதைக்க அண்டு எவனாவது வந்தா கூட வெக்கம் மானத்தில் விட்டுட்டு அந்த ஓவர் கோட்டை கட்டி பாருங்க அவன் பண்ண கொடுமையை, என் உடம்பெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கான் ராஸ்கல், அவனை என்ன பண்ணுறதுங்கிற போது அங்கே இருக்கிற இளவட்டங்கள் வயசானங்கள்லாம் தங்கச்சிக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரிலாம் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அங்கேயே அவனை போட்டு அடின்னு அடித்து உதைச்சி இது பண்ணி ஒருத்தன் கையை உடைச்சி இன்னொருத்தன் காலை உடைச்சி பெரிய பாறாங்கலை கொண்டு வந்து மூஞ்சியில் போட்டு கொன்னே விட்டானுங்க. அவ்வளவுதான், நம்ம கபில் தேவோட ஆட்டம் க்ளோஸ். இப்படிப்பட்ட மிருக பிறவியை கொல்வதில் தப்பே இல்லைன்ட்டு
ஆடி எசஞ்சு போலீஸ் ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தா இங்கே ஒரு 100-200 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க. பட் போலீஸ் ஸ்டாப் அண்ட் என்னாச்சுன்னு விசாரிக்கிற போது அவனுக்கு புரியுது, இந்த பொண்ணு பட்ட அவஸ்தையெல்லாம் தெரியுது. அவ்வளோதான், இந்த கேஸ் எதுவுமே கிடையாது, மக்கள் கோபத்தில் அடித்து கொண்டுட்டாங்கன்னு கதையை முடிச்சிட்டார் அந்த மனசாட்சி உள்ள பெரிய போலீஸ் அதிகாரி. கதை முற்றும். கெடுவான் கெடு நினைப்பான், மற்றவர்களை துன்புறுத்துவன் துன்பப்பட்டு சாவான் அப்படிங்கிறது அந்த கதையோட நீதி. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.